Hey beginners, perfectaன 1 kg brownie recipe பார்க்கலாம். எவ்வளோ fudgy and chocolatey இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கான கரெக்ட் recipes and perfect insights பார்க்கலாம். Lots of enquiries வந்திருந்தது. டின்னோட டீட்டெயில்ஸு, மெஷர்மெண்ட்டு, வெயிட்டு அதை பற்றி எல்லாம். அப்போ நம்ம அதுக்கு தனியாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜஸ் வந்திருந்தது. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியான ரெசிபீஸ் இது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பிகினர்ஸ்க்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே டீட்டெயில்ஸு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். அதனால் பேக்கிங் தெரியாத பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக டின் சைஸை பற்றி டீட்டெயில்ஸும் அப்புறம் கரெக்ட் ரெசிபீஸ் பார்க்கலாம். இப்போ வெல்கம் டு ஸ்வீட்செரிஸ் தமிழ். இதான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌனி டின்ஸு. இது 1/4 kg, 1/2 kg அண்ட் 1 kgயோட காம்போ பேக்கு. இது தேவை இருக்கிறவங்க 8438240956 நம்பரில் கூப்பிடுங்க. இது இப்போ நம்ம 1 kgக்கு எடுத்த டின்னு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பெரிய டின்னு அதிகமாக எல்லாருமே பேக்கர்ஸ் வந்துட்டு 1 kg வந்து 2 டின்னில் பேக் பண்ணுவாங்க. இது வந்து இந்த 15 inches இன்ட்டு 12 inchஸோட பெரிய டின்னு. அதனால் இது ஒன்றுலேயே பேக் பண்ணால் கரெக்டு 1 kg இல்லை உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பேக் பண்ணிக்கலாம். இது நம்ம பார்த்திங்களா லென்த்து 15 inches இருக்குது. இப்போ இந்த கரெக்டு இந்த டின் சைஸுக்கான கரெக்ட் ரெசிபீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அதனால் இந்த வீடியோ முடிகிற வரை கண்டிப்பாக பாருங்கள். கம்ப்ளீட் வரதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பிகினர்ஸ்க்கு வேண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டின்னோட சைஸ் நோட் பண்ணிக்கோங்க. 15 inches இன்ட்டு 12 inches ஓடுது. ஹைட்டு வந்து 1 inch வர டின் இது. அதனால் இதில் வந்து 1 kg வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ தேவை இருக்கிறவங்க 8438240956 நம்பரில் கூப்பிட்டுக்கோங்க. நம்ம லோகோ போட்டிருக்கோம் டின்னில். இப்போ ஹைட்டு பார்க்குறோம் 1 inches பார்த்தீங்களா? இப்போ நம்ம தேவையான சாக்லேட்ஸை கட் பண்ணிக்கிறோம். நான் டார்க் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். நல்ல பொடியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ 340 grams சாக்லேட்டும் 180 gram அன்சால்டட் பட்டரும் எடுத்திருக்கேன். 1 kgக்கான மெஷர்மெண்ட் இது. நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. 180 grams. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி கூல் பண்ண வச்சுருங்க. இந்த பிகினர்ஸ்க்கு வேண்டியது இவ்வளோ டீட்டெயில்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். பேக்கிங் தெரியாதவங்க கூட இதை பார்த்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம 1 kgக்கு தேவையான மைதா 180 grams, கொக்கோ பவுடர் 40 grams எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்து நான் எப்போவுமே சுகர் 150யும் ப்ரௌன் சுகர் வந்து 75 grams எடுத்துக்கிறோம். இந்த ரேஷியோவில் எடுத்தால் கரெக்டாக கிரிங்கிள் டாப் வரும் உங்களுக்கு. இப்போ 4 eggs எடுத்துருக்கோம் அண்ட் 1 teaspoon வேனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் ப்ளஸ் அந்த பட்டரோட மெல்ட் பண்ண அந்த 340 grams சாக்லேட்டு 180 gram பட்டர் மெல்ட் பண்ணது. இப்போ நம்ம பவுட்ரு சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனி பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம். 4 eggs போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு பீட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் போட்டு பீட் பண்ணுற வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, கேமரா ஆன் ஆகலை. சுகர் போட்டு இந்த மாதிரி ஸ்பீடில் 1ல் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளஃபியாக பேல் எல்லோ வர்ற மாதிரி
கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகிற வரை அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்ஸ் வந்து அதில் கம்ப்ளீட்லி போட்டு செட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட் கம்ப்ளீட்லி போட்டு நல்லா மிக்ஸ் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கொக்கோ பவுட்ரு அண்ட் மைதா வந்து இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம அது வந்து பேட்சஸ் மாதிரி 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்லி மைதா அண்ட் கொக்கோ பவுட்ரு கம்ப்ளீட்லி போட்டால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேண்டி தனித்தனி அந்த மாதிரி 2-3 தடவை போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த பேட்ரு வந்து க்ரீஸ் பண்ணால் நம்ம 1 kg டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரில் மைதா அந்த சுகரில் நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற 15 inches into 12 inchஸோட டின்னு தான் இது. இதில் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இது நான் 1 லேயர் தான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் 2 லேயர் போட்டுக்கோங்க. ஏன்னா டின்னு பெருசாக இருக்கிறதுனால ப்ரௌனி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 லேயர்ஸ் பட்டர் பேப்பர் போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம இதில் நம்ம பேட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு வேண்டி நான் மிஷின் மேலே வச்சுக்கிறேன். டேர் பண்ணி விட்ருங்க டின்னோட வெயிட்டு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற பேட்ரு வந்து பாருங்கள் கரெக்டு 1 kg வருது. இது இந்த பேட்ரு 1 kg வர்றது உங்களுக்கு தெரியணும் வேண்டி தான் நான் சாக்லேட்டும் கேஷ்யூன்னு இப்போ மிக்ஸ் பண்ணல. கம்ப்ளீட்லி எல்லாமே போடுங்க பேட்ரு. இந்த டின்னு வந்து பெருசாக இருக்கிறதுனால பேக்கில் வந்து வெயிட் போயிருக்கு. இப்போ நான் அது கரெக்டு வச்சதுக்கப்புறம் 1 kgக்கான உங்களுக்கு வெயிட்டு கரெக்டாக காமிக்கும் பாருங்கள். இந்த வெயிட்டு கம்ப்ளீட்லி பேக்கில் இருக்குது அந்த பேட்டரோடது. இப்போ பாருங்கள் கரெக்டு 1 kg 100 grams வருது. பார்த்தீங்களா கரெக்டு 1 kg வருது. 1 kg and 60 grams சம்திங் அந்த மாதிரி வருது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து கரெக்டு 1 kgக்கான பேட்ரு. அப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இது கூட சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வேண்டி பேட்டரியில் வந்து சாக்லேட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்றும் மிக்ஸ் பண்ணல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த டின்னுக்கான கரெக்ட் ரெசிபி தான் இது. கரெக்டு 1 kg வருது இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு ஏரை ரிலீஸ் பண்ணி விடல. அதில் உங்களுக்கு தேவையான அளவு சாக்கோ சிப்ஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் கேஷ்யூஸும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து பேட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக பிகினர்ஸ்க்கு தெரியணுன்னுக்கிறாங்க தான் நான் இந்த வந்து தனியாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா சாக்லேட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பேட்டரியில் மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரௌனி. கேஷ்யூஸ் நிறைய போட்டு பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். என்
நான் இப்போ இது ப்ரீஹீட்டட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். உங்கள் ஓடிஜியோ மைக்ரோவேவ்லோ தகுந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. இந்த 15 இன்ச்சஸ் இன்ட்டு 12 இன்ச்சஸ் ட்ரே வந்து 52 லிட்டர்ஸ் ஓடிஜிக்கு பர்ஃபெக்ட் சைஸ் இது. அதுக்கு சின்னதாக இருக்கிற ஓடிஜியில் இது வைக்க முடியாது. ஸோ அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கிரிங்கிள் டாப் போடுக்க ஃபஜ்ஜியான பர்ஃபெக்ட் ரெசிபி நமக்கு கிடச்சிருக்கு. டூத்பிக் வந்து செக் பண்ணிக்கிறேன் நான், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம பண்ணக்கூடாத 3 மிஸ்டேக் வந்து நான் சொல்லிக்கிறேன். முதல்ல ஹாட்டாக இருக்கும்போது ப்ரௌனீஸு பெரிய டின்னாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெளியே எடுத்துடாதீங்க. முதல்ல அது, அப்புறம் பொறுமை வேணும். அதுக்கப்புறமா நீங்கள் இது பெரிய டின்னாக இருக்கிறதுனால பட்டர் பேப்பர் வந்து 2 லேயர்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா 1 லேயர்னால் எடுக்கும்போது வெயிட் இருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி நான் என்னோடய வீடியோ பாருங்கள், சூடாக இருக்குது, பட்டர் பேப்பர் தின்னாக இருக்குது, 1 லேயர் தான் போட்டிருக்கேன், உடஞ்சிருச்சு. ஏன்னா இது பெரிய ட்ரெயினால் உள்ளே கட் பண்ணதுக்கப்புறம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வெளியே எடுக்கலாம். ஆனால் நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கட் பண்ணாமே போட்டிருக்கேன் நான். பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரௌனீஸ் எல்லாம். ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும்போதே நான் இதிலேருந்து டீமோல் பண்ணலான்ட்டு சீக்கிரம் எடுத்தேன். அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பெரிய டின்னாக இருக்கிறதுனால பட்டர் பேப்பர் 2 லேயரை வச்சு கொடுங்க. கம்ப்ளீட்லி கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பீசஸ் போட்டதுக்கப்புறம் வெளியே எடுங்க. அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இது கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருக்கிற மாதிரி பீசஸ் பெருசாகவோ சின்னதாகவோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல கிரிங்கிள் டாப் போடுக்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்ல சூப்பர் டேஸ்டியாக இருந்தது இந்த ரெசிபி. ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக இருந்தது. கிரிங்கிள் டாப் பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து ஒரு தடையாவது பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் இந்த சேம் ஆர்டர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிக்னஸாக பேக்கிங்கில் இருக்காங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம பேஜு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம ஸ்வீச்சரிஸோட பேக்வேர் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிக்னஸ்க்கு பர்ஃபெக்டான எல்லா ரெசிபீஸும் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு மெசேஜ் போடுங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுன்ட்டு. மற்ற பிக்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.